வெல்கம் டு ரெசிபீஸ் வித் முஹம்மதியா. நம்ம இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சாஃப்டான பாலக்காய் பஜ்ஜி, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பஜ்ஜி இதெல்லாம் எப்படி ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப்பு அரிசி மாவும், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும், 1 டீஸ்பூன் உப்பும், 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும், 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடாவும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிங் இல்லாமல் திக்கான பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு நல்லா கட்டிங் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பஜ்ஜி எப்போதுமே எண்ணெய் குடிக்காமல் நல்லா பொசு பொசுன்னு வரணும்னா பஜ்ஜி மாவு இந்த அளவு திக்காக இருக்கணும். ஆப்பச்சோடாவும் கம்மியாக சேர்க்கணும், இல்லாட்டா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். இந்த அளவு இந்த பதத்தில் பஜ்ஜி மாவு இருக்கணும். இப்போ ஒரு ஸ்பூனை பஜ்ஜி மாவுக்குள்ள இந்த மாதிரி முக்கி எடுத்தோம்னா நல்லா இந்த அளவு அந்த ஸ்பூனில் பஜ்ஜி மாவு ஒட்டி இருக்கணும். இப்போ நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காயை இந்த மாதிரி லைட்டாக மேல் தோலை மட்டும் சீவிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பஜ்ஜி அந்த இது இருந்தாலும் பஜ்ஜியை சீவி கூட எடுத்துக்கலாம். இதளவு நைஸாக வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லைன்னா கடலெண்ணெயும் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு வாழைக்காயை போட்டு இந்த மாதிரி நல்லா பஜ்ஜி மாவில் எல்லா சைடும் போடுற மாதிரி நல்லா முக்கி எடுத்து ஒவ்வொரு வாழைக்காயை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பஜ்ஜியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவு பஜ்ஜி நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் ஒன்று ஒன்றா பஜ்ஜி மாவில் முக்கி போட்டு பொரிச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வெங்காய பஜ்ஜி நல்லா ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ அதை திருப்பி விட்டு இன்னொரு சைடை நல்லா குக் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பஜ்ஜிங்களை பொரிச்சு எடுக்கணும், இல்லாட்டா மேலே உள்ள மாவு கரைஞ்சிடும், உள்ள வெஜிடபிள்ஸ் சரியாக குக் ஆகாது. அதே மாதிரி பஜ்ஜி ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா மாவு நல்லா இந்த அளவு திக்காக இருக்கணும். ஆப்பச்சோடாவும் கம்மியான அளவில் சேர்க்கணும். நல்ல டேஸ்டான நல்ல சாஃப்டான வாழைக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் எல்லா வெஜிடபிள்ஸ் வச்சும் நம்ம பஜ்ஜிங்க செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.